நல்லூர் கந்தன் அங்கே, சுவிஸுக்கு நல்லூர் கந்தன் இங்கே. இந்த தேர் பெரிய ஒரு அற்புதமான குழண்டுக்கு இங்கே கொண்டு வரப்பட்ட பாடு. சரி, அப்போ அடுத்த சந்ததி இதுக்கு ஃபுல்லாக வரணும்னு எந்த ஆசை. யூரோப்பாவில் எனக்கு தெரிஞ்ச அளவில் இவ்வளவு வேலைப்பாடுகளுடைய தேர் இது ஒன்று தான் இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்கல இவ்வளோ சனம் வருமாட்டோம். ஆனால் நல்லா சிறப்பாக அதை நல்லா முடிச்சிட்டு இந்த மலை பகுதியெல்லாம் பார்த்துட்டு முருகனுக்கு ஒரு இடத்த அவரே தேர்ந்தெடுத்துட்டாரு. வணக்கம் நண்பர்களே, உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சும்மா இருக்கிறீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு சுவிஸுக்கு வந்திருக்கிறோம். சுவிஸில் ஒரு முருகன் கோயில், அதாவது நல்லூர் முருகன் கோயில் மாதிரியே இங்கே ஒரு சிறப்பான அலங்கார கந்தன் இருக்கார். அந்த அலங்கார கந்தனுக்கு இன்றைக்கு தேர் திருவிழா, அதைத்தான் பார்க்க போகிறோம். இது கெனகாலமாக, அதாவது 2-3 வருஷமாக வரணும்னு நினச்சேன். கடைசி வருஷம் நான் இலங்கைக்கு போனபடியால் வர முடியலை. ஸோ இந்த வருஷம் இந்த தேர் திருவிழா, அதாவது சுவிஸ் அலங்கார கந்தனுடைய தேர் திருவிழா பார்க்க போகிறோம். என்னோட இணைஞ்சிருங்க, வாங்க காணொளிக்குள்ள போகலாம். பெருமானுடைய இந்த சித்திர தேர் இந்த வீதியிலே ஏறி என்று 5 வருடமாகின்றது. யாழ்ப்பாணம் ஜீவரத்னம் சபதி கலா சங்கத்தைச் சேர்ந்த ஜெகதீஷ் அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற சிற்பக் கலைஞர்கள் இதனை உருவாக்கி இங்கு கொண்டு இன்று வரையும் அவர்களே இந்த தேர்காலை உருட்டி எம்பெருமானை எழுந்தருளச் செய்கின்ற வேலையை செய்து வருகின்றார்கள். அவர்களுக்கு நமது ஆலய சபை தலைவர் அவர்கள் இப்பொழுது மதிப்பளித்து கௌரவிப்பார். வீதி சுற்றிட்டு தேங்காய் உடைச்சு இப்பொழுது தேர் இழுக்கிறதுக்காக வேண்டி தயாராகி கொண்டுட்டாங்க. இங்கே பாருங்கள், பெண்கள் ஒரு பக்கம், ஆண்கள் ஒரு பக்கம் போக சொல்லியிருக்கு. நல்லூரில் எப்படி தேர் இருக்குமோ அதை மாதிரி ஒரு சின்ன தேர் ஒன்று தான் இதுதான் கோயிலுடைய முன் வாயில், அதாவது கோபுரம் ஒன்று இருக்குது நினைக்கிறேன். அது இப்போ தான் கோபுரம் கட்டி கொண்டிருக்கணும்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் முன்னால் விநாயகருடைய தேர் இருக்குன்னு நினைக்கிறேன். வணக்கம் அண்ணா. சாமி சரணம். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சொல்லுங்கள், இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வயல் நான் சொல்கிறேன். 1992ஆம் ஆண்டு ஒரு சிறிய முருகப்பெருமானுடைய திருப்படத்தை ஒரு பெட்டகத்தில் வச்சு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆலயம். இது 5வது இடம். இந்த 5 இடங்கள் மாறி மாறி ஒரு பெரிய ஆலயமாக உருவெடுத்து அந்த முருகப்பெருமானுடைய பெரும் திருக்கருணையால் இந்த இடம் சொந்தமாக வாங்கப்பட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 12வது வருஷம், அடுத்த வருஷம் 12வது வருஷம் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. என்னை பொறுத்தவரைக்கும் பேர்ன் மட்டும் இல்லை, சுவிஸில் உள்ள மக்கள், ஐரோப்பிய உள்ள அனைத்து இந்து மக்களையும் அழைத்து அருள் பாலிக்கக்கூடிய பெரும் வள்ளல் இந்த முருகப்பெருமான். அவருக்கு பெரிய இட வசதி இங்கே மக்களுக்கு ஐஸ்வர்யம் புரிகிறதில் அவர் ரொம்ப முன்னுக்கு. ஏன்னா அந்தளவு இந்த ஐரோப்பா நாட்டிலேருந்து நிறைய பேர் நம்பி இங்கே திருமணங்கள், பிள்ளைகள் பேர் சூட்டு விழாக்கள், அமுது ஊட்டல் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த முருகப்பெருமான் ஆலயம் ஆரம்பித்த காலத்தில் இன்றைக்கி வரைக்கும் இந்த கோயிலில் இருக்கிறேன். நான் நிர்வாக சபையாக இருந்திருக்கேன், தனியாக இருந்திருக்கேன். ஆனால் கோயில் மலைக்கு கிட்ட அமைஞ்சதுக்கு அவரே தேர்ந்தெடுத்து கொண்டாரா, இல்லாட்டி நீங்கள் பக்த பெருமக்களால் இடம் தேடி கொண்டிருந்தப்போ இந்த இடம் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது. அப்போ அந்த நேரம் அந்த கனடாவில் முடன் குருக்கர்னு ஒரு பெரிய குருக்கள் இருக்கார். அவர் இருந்தார் இங்கே சுவிஸுக்கு. அவர் இந்த இடத்த பார்த்தோன்னே சொன்னார், இந்த மலை பகுதியெல்லாம் பார்த்துட்டு முருகனுக்கு ஒரு இடத்த அவரே தேர்ந்தெடுத்துட்டார். என்ன விலைனாலும் பரவாயில்ல, முன்ன பின்ன கதைச்சி இந்த இடத்த வாங்கி எடுத்துருங்க. இது நிரந்தரமாக இங்கே காலகாலமாக அந்த முருகன் இங்கே தான் இருப்பார்னு சொல்லி அவர் அதுக்கான ஒரு பெரிய கதையும் சொல்லியிருந்தார். அதனால் அவருடைய அந்த அவாவின்படி இந்த இடம் கிடைக்கப்பெற்றது.
பக்த பெருமக்கள் எல்லாரும் பங்களிப்பு செஞ்சு எல்லாருக்கும் சொந்தமான பொதுவான கோயில் இது. ஆனால் ரொம்ப சக்தியான பக்தியான கோவில். எனக்கு தெரிஞ்ச நான் என்ன போல் பல குடும்பங்கள் இங்கே நல்லா வாழ்ந்து பிள்ளைகள் வீடுகள் திருமணங்கள் எல்லாம் செஞ்சு நல்லா வாழ்கிறாங்க. அந்த ஒரு பெரும் நம்பிக்கையோடு இந்த ஆலயம் போய்கிட்டு இருக்கு. பாரமான தேர் தான். இது வந்து நல்லூர் கந்தன் மாதிரியே இருக்குது. அதே இதில் செய்கிறீங்களா இல்லாட்டி? நல்லூர் கந்தன் மாதிரின்னு சொன்னீங்கன்னா தேர் வந்துட்டு தேர் இப்போ இது 5வது வருடம் இந்த பெரிய சித்திரை தேர் ஆரம்பிக்கப்பட்டு அந்த தேர் உபயக்காரங்க வந்துட்டு இந்த சித்திரை தேரை இந்த ஆலயத்துக்காக கொடுத்துருக்காங்க. அவங்க நல்லூர் கந்தனோட ரொம்ப ஐக்கியமான ஒரு குடும்பம். அந்த குடும்பம் இந்த தேர் திருவிழாவில் செய்யும்போது அந்த நல்லூர் கந்தன் மாதிரியே இது அமையணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களுடைய கனவை அந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி வச்சாருன்னு தான் சொல்லணும். நம்ம விருப்பப்படணும், அது நம்மக்கிட்ட அந்த ஆசையை கொடுத்து அவர் நிறைவேற்றி வைக்கிறார். அதனால் உங்கள் மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய விருப்பமாக தான். ஏன்னா அந்த டைமுக்கு நாங்கள் வந்து திருவிழாக்கு போகல நல்லூருக்கு. பட் இங்கே வந்து பார்க்கும்போது அங்கே பார்த்த மாதிரியே ஒரு இது இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லூர் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்க பெரிய கோயில், அதை பற்றி சொல்லவே தர உலகம் தெரிஞ்ச கோயில். சுவிஸை பொறுத்த வரைக்கும் இது நல்லூர் கந்தன் அங்கே, சுவிஸுக்கு நல்லூர் கந்தன் இங்கே, இப்படி தான் போய்கிட்டு. ஓகே, நன்றி சாமி சரணம். அப்படியே நாங்கள் முன்னால் போய் பார்ப்போம் என்ன சுவாமிகளுடைய நடக்குது. குடங்கள், தீச்சட்டிகள், அப்படியே முன்னால் போய் எங்களுடைய காவடிகளை பார்ப்போம். அது பிள்ளையாருடைய தேர் போய் கொண்டிருக்கு. இந்த தேர் திருவிழா வந்து எப்படின்னா எங்களோட இலங்கையில் வந்து எங்களோட யாழ்ப்பாணத்தில், அதுவும் எங்களோட ஊரில், அதை உணவில் பராசர பிள்ளைவில் அப்படி ஒரு தேர் திருவிழாவோ, எங்களோட இணுவில் கந்தசாமி கோயிலில் அப்படியோ, நல்லூர் மாதிரியோ, என்னென்னா அந்தளவுக்கு காவடியும் அந்தளவுக்கு கற்பூரச்சட்டியும் பக்திபூர்வமான ஒரு தேர் உற்சவத்தை, அதாவது புலம்பெயர் நாடுகளில் புலம்பெயர் சைவ மக்கள் செய்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. மற்ற இங்கே வந்து ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டால், இந்த எல்லாரும் இங்கே உள்ள பக்தர்கள் எல்லாரும் வந்து சரியை தொண்டு செய்கிறது. எப்படின்னா எல்லாரும் கோவில் திருவிழானா முன்னுக்கு நின்று இரவு பாடுபட்டு எல்லாரும் இரவு நின்று கொடியேற்றமாக இருக்கட்டும், தேராக இருக்கட்டும், எல்லோரும் நின்று வேலை செய்விடும். பொம்பளை எல்லாம் நின்று கூட்டி அந்த பழைய காலத்து கிட்டத்தட்ட எங்களோட யாழ்ப்பாணத்துக்கு, அதாவது 90ஆம் ஆண்டு 90லேருந்து 95ஆம் ஆண்டு வரைக்கும் இருந்த காலப்பகுதியில் இவ்வாறு ஒரு சைவ மரபு இருந்ததோ, அந்த சரிய தொண்டு மரபு இருந்ததோ, அந்த இதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது இந்த ஆலயத்தில். இப்போ இருக்குது என்னென்னா, இப்போ உள்ள கால சூழ்நிலையில் வந்து இப்போ உள்ள அந்த கால மாற்றங்கள்னால எல்லாருக்கும் பணிகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதனால எல்லாரும் ஆனால் அங்கே வந்து ஆண்களில் எல்லாரும், பெண்கள் வர்றதில்லை, ஆனால் ஆண்கள் செய்கிறோம். அது இப்போ என்ன, அந்த 90லேருந்து 95 வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பான நிலைமை இருந்ததுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால்
அந்த ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் பிறகு வந்து அதுக்கான அவர்களுக்கான பாதுகாப்பு இன்மையினால் அவர்கள் உற்சவங்களுக்கு விளையாக்களுக்கு மட்டும் வந்து கும்பிட்டுட்டு போகிற மாதிரி மற்றும்படி சரிய தொண்டுக்கு ஆண்கள் இருக்கின்றதான் நிலைமை. அப்போ அந்த சிறப்பு இந்த இருக்குது. ஐயா எத்தனை வருஷமா வாரீங்க இந்த கோயில்? இல்லை இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறோம். எப்படி இந்த ஊரில் பார்த்த மாதிரி இருந்துச்சா? ஊரில் பார்த்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. நன்றி. நல்ல சந்தோஷம். எல்லாருக்கும் முருகப்பெருமான் அருள் கிடைக்க நல்ல ஆசைகள் வரும். ஆவடி முன்போக பின்னால் விநாயகருடைய தேர் வந்து கொண்டது. மலைகள் சூழ்ந்த இடத்துல உங்களுடைய தேர் வந்து திரும்பி கொண்டிருக்காங்க. இந்த கோயிலுக்கு வாரீங்க? நான் இந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக தான் பாறேன். அப்போ இந்த தேர் வந்து பெரிய ஒரு அற்புதமான கொலண்டுக்கு வந்து இங்கே கொண்டு வரப்பட்ட பாடு. சரி, அப்போ அந்த கொரோனா மூட்டங்களில் கொலண்ட்லேருந்து வந்தது. கொலண்ட்லேருந்து இதுக்கு வந்து அவுட்டவான் அகலம் வந்து ரோட்டை க்ளோஸ் பண்ணி 20 தான் கொண்டு வந்து சேர்த்தவங்க. அப்படி ஒரு திறமான கொண்டு வந்து சேர்க்கு. அப்போ கொண்டு வந்து சேர்த்து பிறகு அந்த கொரோனா மூட்டம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி அப்புறம் அடுத்த வருஷம் எல்லாம் சிறப்பாக நடந்து பார்த்துங்க எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு. அதான் சிறப்பாக இருக்கு. மற்றது இதை நான் முதல்ல பார்த்த போது வந்து இது நல்லூரில் ஒரு மினி நல்லூர் உண்மையில் அதான் இந்த சுவிஸ் நல்லூர்னு சொல்லணும். ஆனால் உண்மையில் ஒரு சிறப்பான அந்த இடம் அமைஞ்சதே ஒரு நல்ல இடம். குன்றுள்ள இடம் முழுக்க குமரன் பாருங்க, சுற்றுவேல மலை நல்ல இடத்து அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து இந்த கோயில் இப்படியே நல்ல சிறப்பாக அமையணும்னு பார்த்துறேன். மற்ற இதில் உங்களோட பங்களிப்பு எங்களுக்கு தேவை. ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி. ஓகே. உங்கள் பேர் என்ன? என் பேர் சுட்டி. 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 இங்கே நிற்கிறீங்க கோயிலில் ஏதாவது பணிகள் செய்கிறீங்களா? காணி கட்டுற சபையில் இருந்த நிர்வாகத்திலேருந்து காணி கட்டுற சபையில் இருக்கிறோம். ஓகே. இன்றைக்கி தேர் உபியம். அப்போ தேர் உபயகாரர் நீங்கள்? ஓகே. அவன் இன்றைக்கு திருவிழா வந்து கூட தான்? எஸ். ஓகே. எவ்வளோ காலமாக இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வரீங்க? நான் இப்போ இந்த கோயில் ஆரம்பித்த காலத்தில் படம் பெற்ற காலத்துலேருந்தே இந்த கோயிலோட வளர்ந்தேன். அப்படி உங்களுக்கு இந்த கந்தனில் வந்து பிடிச்ச விஷயம் என்னத்துக்கு ஈர்ப்பு வந்தது? அது சின்ன வயதில் அம்மாக்களை கூட்டின்னு கை குழந்தை அந்த கோயிலை கூட்டின்னு போய் கோயிலும் வளர வளர நாங்களும் வளர்ந்த நாங்கள். அது அப்படி எங்களுக்குள்ள மனதுக்குள்ள அந்த கோயிலில் கல்யாணம் முருகன் சொல்லி எங்களுக்கு அது மண்ணில் பதிஞ்சிருக்கு. நல்லூருக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கு பார்த்துட்டு அந்த திருவிழாக்கு போனேன். நேரடியாக போய் பார்த்தீங்களா? ஓகே. மற்றது இங்கே இருக்கிற இளையோர் வந்து எப்படி நீங்கள் கோயில்களுக்குள்ள பங்கேற்கணும் இந்த திருவிழாக்கள் அதற்கு நாங்கள் அது சோசியல் மீடியாவில் இதெல்லாம் அறிவிப்போம், ஆர்வத்தை தூண்டுவோம். இப்போ நான் எதிர்பார்த்தது இன்றைக்கு இளமாக்கள் கன பேர் வந்திருக்கணும். முதல் நாள் தேருக்கும் உதவி செய்ய கன பேர் வந்தவே அதை நான் எதிர்பார்க்கல. இன்னும் இந்த அடுத்த சந்ததி இதுக்கு ஃபுல்லாக வரணும்னு எந்த ஆசை. அது நான் எங்களோட ஆசையும் இனி வரும் சந்ததியை வாங்கினா தான் கோயில் நடத்துறதுக்கு என்ன பெரிய கோயில்
உங்களை இங்கே அதான் நல்ல உள்ள ஃபுல்லாக வந்து நல்ல விசாலமாக இருக்குது கோயில் பார்க்கும்போது. அதுக்கு அடுத்த சந்ததி இப்பயாவே கொண்டு உள்வாங்கினா நல்ல மட்டும் நான் அது செஞ்சு கொண்டிருக்கோம். கோயிலுண்ட ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா நான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஓகே, அப்போ நீங்கள் நல்லா தமிழ் கதைக்கிறீங்களே, எப்படி இங்கே பிறந்தீங்க? இங்கே தான் பிறந்தேன். தமிழ் ஸ்கூலுக்கு போனீங்களா? இல்லை நான் இங்கே அம்மா அப்பாவோட கோயில்காரர் இப்படி இருந்து பழகி நல்ல கதைப்பேன். ஊர்க்காரர் மாதிரி தமிழ் அங்கே போனால் அதே கப்பினம் இங்கே எப்படி வந்த நீங்கள் இங்கே வந்த கப்பினம் இங்கே சீசுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆனால் பிறந்தது இங்கே தான். நன்றி அண்ணா. ஓகே. வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அண்ணாவோட பேர் நல்லா இருக்கேன். நான் தீபன். அப்போ நீங்கள் சொல்லுங்களேன், இந்த கோயிலை பற்றி எவ்வளோ காலமாக வாரீங்க, உங்களுடைய பொறுப்பு இந்த கோயிலில்? கோயில் 30 வருஷமாக தொடங்கியிருக்கு. இந்த வந்து 10 வருஷம் சொந்த காணி வேண்டி இதில் இருந்து கிட்டத்தட்ட அந்த ரோட் மட்டும் ஒரு பெரிய காணி வேண்டி சொந்த தமிழர்கிட்ட சொந்த சொத்தாக நாங்கள் வெட்டியிருக்கோம். பொது கோயில். நல்ல விஷயம். தமிழர்கள் இருக்கிறோம். இந்த ஊரில் நிறைய தமிழர்கள் இருக்கிறோம். இந்த கண்டோ இந்த மாவட்டம் அதுலேருந்து வெளி மாவட்டங்கள் இங்கே கூட வரோம். 30 வருஷம் கொண்டபடியா வேறு மாவட்டங்களில் தான் இந்த கோயிலுக்கு கூட வரோம். நாங்கள் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வந்து அப்படி கூடாக்கள் தேடியும் வர்றவ. மற்றும்படி ஒரு ஊரில் கோயிலும் எப்படி என்ன பூசைகள் நடக்குதோ அதே மாதிரி இங்கே நடக்குது. சதுர்த்தி, கார்த்திகை, பிரதோஷம், சஷ்டி அப்படி வளமையாக ஒரு கிழமை என்ன விஷயம்? முருகன் இல்லை, பிள்ளையாருக்கு சதுர்த்தி, முருகனுக்கு சஷ்டி, கார்த்திகை இல்லை, சிவனுக்கு எல்லாம் ஊரில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி ஊரில் பார்க்க சிறப்பாக தான் நடக்குது. இந்த ஐயர் எங்கள் ஊர் ஐயர். நாங்கள் சிலோலேருந்து கூப்பிட்டுருக்கோம், இலங்கையிலேருந்து கூப்பிட்டுருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் என்னென்னா இலங்கையில் இருக்கிற கலைஞர்கள், இலங்கையில் இருக்கிற குருமார்கள் அவர்களை இங்கே கூப்பிட்டு அவர்களுடைய வழிநடத்தல் செய்கிறாங்கன்னா எங்களோட விருப்பம். அதன்படியே இப்போ நடந்து கொண்டு இருக்குது. அப்போ அடுத்த கட்டமாக என்ன இந்த கோயில்களுக்கு செய்ய நடக்க போகுது? அடுத்த கட்டமாக கோபுரம் வந்து ஏதாவது வேறு கோபுரம் 2026ஆம் ஆண்டு எங்களுக்கு இந்த கெமேண்டியன் சொல்கிற இந்த கிராமிய அரசு அலுவலகத்தால் எங்களுக்கு ஒரு அனுமதி தருவாங்க. அந்த அனுமதி தந்த அப்புறம் நாங்கள் இந்த ஊர் மக்களுக்கிட்ட ஒரு வாக்கெடுப்போம். அந்த வாக்கெடுத்து அதை ஓமன் சொல்லிச்சிருந்தோம்னா கட்டலாம். 2026 இந்த வருஷத்துக்கு பிறகு தான் அதை கட்டலாம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். அது நடக்கணும். நன்றி. அதை விட நாங்கள் பின்னால் திருமண மண்டபம் கட்ட போகிறோம். அதுக்கான நிதி சேகரித்து கொண்டிருக்கிறோம். அது கூடிய சீக்கிரத்தில் அது கட்டுறதுக்கு ஆயுதம். ஓகே. நிதி என்ன வந்து உங்களோட ஆன்லைனில் எல்லாம் எல்லா இதுலேயும் இருக்குது. ஆன்லைனில் இருக்குது, கியூஆரில் இருக்குது, நேரடி அனுப்பில் இருக்குது, எல்லா இதுலேயும் செய்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு எப்படி தேர் திருவிழா போச்சு? உங்களுக்கு சிறப்பாக இருந்த நார்மலாக நாங்கள் வளமையில் 12 மணிக்கு தான் தேர் இழுக்கிறோம். நாங்கள் தற்சமயம் யூரோப்பா ஃபுல்லாக வைக்க விடுனதால் நாங்கள் டைமாக 9:30 மாற்றுறாங்க. நாங்கள் எதிர்பார்க்கல போல சனம் வருமானால் நான் நல்லா சிறப்பாக அதை நல்லா முடிச்சிருக்கு. நன்றி. 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 சீன் ஒன்று இருக்கும். பாருங்க, அதாவது அது குறிப்பிட்ட தூரத்துக்கு கூட வந்து தான் திரும்பணும். அப்போ தான் தேர திருப்பலாம்.
வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் தான் இந்த கோயில் சபதி. ஆமாம். அதாவது நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து, அதாவது இலங்கையில் இருக்க திருநெல்வேலியிலேருந்து செய்கிறீங்க. எங்கட வந்து திருநெல்வேலியில் வந்து நாங்கள் இது வந்து நான் வந்து 4வது தலைமுறை. ஈழத்தில் வந்து இந்த சிற்ப பாரம்பரியத்தில் எங்களுடைய தாத்தா, எங்களுடைய அப்பப்பா ஆறுமுகம் என்பவர், அவர் வந்து நல்லூர் வீராளியம்மன் கோயில் தேர் முதலாக ஈழத்து கலைஞர்களுடைய ஒரு சித்திர தேராக இன்றைக்கும் இருக்கக்கூடியது வந்து அந்த தேர் தான். அதை விட அவர் இனி எங்கள் பல்வேறு இந்த நல்லூர் கைலா வாகனம் மற்றும் புத்தூர் சிவன் ஆகிய கோயில்களுக்குரிய தேர்களை வடிவமைத்துள்ளார். ஜெனரேஷனாக பண்ணி கொண்டிருக்கீங்க? அதாவது இது நான் 4வது. உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனும் இது அதுக்கு தயார் செய்கிறீங்களா? சொல்லலாது. உண்மையில் நானும் ஆரம்பத்தில் இந்த தொழிலுக்கு நான் ஒரு இதாக தான் வந்தது. நான் உண்மையில் வந்து நான் ஒரு விரிவுரையாளராக செல்ல வேண்டிய நான் விரிவுரையாளராக இருந்து ரிசைன் பண்ணி ராஜினாமா செய்துவிட்டு இந்த தொழிலில் இருக்கிறேன். அது என்னவோ தெரியல. அது நாங்கள் இன்றைக்கு இங்கே பேர்னில் எனது தலைமையில் இந்த தேர் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு 5வது வருஷம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு வருஷம் 5 வருஷத்துக்கும் வந்து இருக்கிறீங்க? ஒவ்வொரு வருஷம் வந்து இந்த தேருக்கு இந்த தேருக்கு இந்த இடம், இந்த ரோட் வந்து மிகவும் ஒடுக்கமான பாதை. கிட்டத்தட்ட ஒரு 100-200 மீட்டர் தூரம் வந்து 2 பக்கம் பள்ளமான பரப்பு. இதில் வந்து மற்றது ஒரு தேர் போடாத ஒரு கல்தரை தானே. அப்போ இது ஒரு மண்ணில் தானே ஓடுறது. மற்ற இது இந்த நம்பகத்தன்மை இல்லாத ஒரு பாலமாக இருக்கிறதாகவும், மற்றது இங்கே வந்து அவ்வளவு அனுபவம் வாய்ந்த இந்த முண்டி போடுறாக்கள் இல்லாதாலையும் வந்து இங்கே ஒரு வருஷம் நான் வந்து போய் கொண்டு. இந்த தேரை பற்றி சொல்லுங்க. இந்த தேர் வந்து கூடுதலாக நல்லூரில் பாட்ட தேர் மாதிரியே இருக்குது. ஆமாம். அதே அசலில் அதே கொப்பி மாதிரியா இது? இல்லை வளமையாக வந்து இப்போ ஒவ்வொரு வடிவங்கள் இருக்குது. முருகனுக்கு, சிவனுக்கு ஒவ்வொரு வடிவங்களுக்கு பொதுவாக வந்து தேர்கள் எண்கோண வடிவில் தான் கூடுதலாக அமைக்கிறது இருக்குது. இது எண்கோண வடிவத்திலான தேர்கள். மற்றபடி சிறிய சிறிய மாற்றங்கள் அந்த அடித்தளத்தில் வேலைப்பாடுகளில் மாற்றங்களுடன் இருக்கும். நல்லூர் தேரும் வந்து எண்கோண வடிவிலான தேர், இதுவும் எண்கோண வடிவிலான தேர். இப்போ இதுக்கு இந்த தேருக்கு ஏதாவது சிறப்பு இருக்கா? இந்த தேருக்கு சிறப்பு என்ன? அதை தேர் ஒவ்வொரு கோயிலுக்கு உள்ள தேர்களே அந்த கோயிலுக்குரிய சிறப்பு தான். அந்த கலை இது அம்சங்கள் எல்லாமே இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ யூரோப்பாவில் எனக்கு தெரிஞ்ச அளவில் வந்து இவ்வளவு வேலைப்பாடுகளுடைய தேர் வந்து இது ஒன்று தான் இருக்குது. மற்றது வந்து இவ்வளவு உயரம், மற்றது இங்கே கட்டை போட்டு முண்டி போட்டு திருப்புற பிரச்சனை வந்து இருக்கிறாங்க. இப்போ நாங்கள்லாம் இந்த கோயிலுக்கு வந்து முண்டி போடுறோம். டயர்களை அப்போ இங்கே வந்து அந்த முண்டி போடுறதுக்காக சுலபமாக திருப்பிட்டீங்க. ஆமாம் 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 திருப்பி. எப்படி இருந்துச்சு இன்றைக்கு தேர் திருவிழா உங்களோட இது பாடி? இப்போ நீங்கள் ஊரில் பார்த்துருப்பீங்க. இது ஊரை விட இங்கே மக்கள் மிகவும் ஒற்றுமையாகவும் எல்லாரும் வந்து இவ்வளவு ஜனம் இப்போ எங்களோட ஊரில் வந்து ஆக முக்கியமாக நல்லூர் அதுகளில் தானே வந்து இவ்வளோ கூட்டத்தை பார்க்கலாம். ஊர் கோயில்களில் வந்து இவ்வளோ கூட்டங்களை பார்க்கலாம். இப்பவும் பார்க்கலாம். இப்போ ஒரு ஐயரும் மேலாரும் தான் நிற்கணும். மற்றபடி ஒரு மற்ற உபயோகரும் மற்றபடி கூட்டம் இங்கே சாதாரண ஒரு வெள்ளிக்கிழமையிலேயே வந்து நிறைய ஆக்கள் வருகினோம். இப்போ என்னென்ன பிரச்சனைன்னா இங்கே இப்போ ஒரு கோயிலுக்கு வரேன்னு சொல்லி சொன்னால் அவைகள் ஞாபகம் ஒரு 3-4 கிலோமீட்டர்லேருந்து வருவினோம். அதை கொண்டு வந்து கோயிலில் பார்க் பண்ணுறதுக்கு பார்க்கிங்கை தேடி தெரியணும். இவ்வளவு இடைஞ்சலுக்கு மத்தியில் இந்த மக்கள் வந்து கோயிலுக்கு வாரதும் அதன் அனுஷ்டானங்களை அனுசரிக்கலையும் மிக
சரியாக நடந்து கொள்ளினோம். இது ஒன்றும் தேவையில்லை, படலை ஒரு வேலையை தாண்டினா கோயில் முத்தத்துக்கு வரலாம். அப்படி இருந்தும் சோட்டியோட வெளியில் நின்று கும்பிட்டுட்டு போகிற அளவில் இப்போ யாழ்ப்பாணத்தின் நிலப்பாடு இருக்குது. ஓகே, நல்லா அப்டேட் பண்ணி விட்டீங்க. மற்றது உங்களை வந்து தொடர்பு கொண்டா வந்து ஐரோப்பாவில் மற்ற கோயில்களுக்கு நீங்கள் செஞ்சு ஆமாம் நிறைய. இப்போ அதாவது இப்போ நான் இதுக்கு இங்கே வந்து இப்போ ஜெர்மனில் சில கோயில்களுக்கு சூரன் மற்றும் தேர்கள் செய்ய பேர் சொல்ல தெரியல. மற்ற மர்த்தினி சிவன் ஆலயத்துக்கும் வந்து இப்போ 2 வருடங்களுக்கு முன்னால் தேர் செய்து கொடுத்துருக்குறேன். மற்றபடி நிறைய இப்போ ஓடர்கள் வந்தால் செய்து கொண்டு இருக்கிறோம். மற்றபடி இங்கே சிறிய வாகனங்கள் இப்படி செய்து கொண்டு இருக்கிறோம், பிரச்சனை இல்லை. ஓகே, நல்லா சொன்னீங்க, நன்றி அண்ணா. ஆமாம் ஆமாம், மீண்டும் சந்திப்போம். நன்றி. அப்படின்னு அந்த காணொலியை வந்து முடிவுக்கு கொண்டு வரேன். அதாவது இந்த காணொலியின் கருத்துக்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் கருத்து பெட்டியில் போட மறக்கிறாதீங்க. முதல் தடவை வந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை அடுத்த காணொலியில் வந்து இங்கே அதாவது ஒல்டனில் இருக்கிற ஒரு அம்மன் கோயிலுக்கு தான் போகிறோம். ஸோ அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது பாரிஸ் தமிழன். நன்றி, வணக்கம். முத்தமிழ் கடவுளாக நூலகம் காத்தவனாக பார்க்கப்படுகின்றது. ஏன் முருகக் கடவுளை நாம் தமிழ் கடவுள் என்று சொல்லுகின்றோம் என்றால், நாம் சொல்லுகிறோம் பாருங்கள் எப்படி என்று. சங்கம் வைத்து பிறந்தவளே, அங்கம் முழுதும் நிறைந்தவளே, கண்ணில் நீராய் கரைந்தவளே, கடவுள் உருவாய் தெரிந்தவளே, மொழியாய் வந்த நிறையே, வள்ளுவன் உரைத்த உரையே, உடம்பில் உயிர் உள்ள வரையே, தமிழே நீ எனக்கு இறையே, பிறந்தே சிறந்த மொழிகளின் இடையே, சிறந்தே பிறந்த தமிழ் மொழியாம் தாய்மொழியை என்று கங்கையார் தலையில் சூடிய இறையனாறு, கொண்ட முகமாறு கொண்ட படையாறு, அவராறு முருகனாறு, அவர் அடியாறு அகத்தியராறு, அன்று ஔவையாறு, இன்று பாரதியாறு, இன்றும் முனை பலர் கற்றாறு, உற்றாறு, காதலித்தாறு, இதோ உன் காலடியில் கலக்க வரும் நானுமோர் சித்தாறு, உயிரெழுத்து ஈராறு, மெய்யெழுத்து மூவாறு, எண்ணாவில் வருமாறு, தாயே தடையின்றி பரிமாறு என்று அற்புதமாக அந்த முருகக்கடவுள் தந்தையாகிய சிவனுக்கு தோளிலே இருந்து திருத்தணிகை அடுத்ததாக இருக்கக்கூடிய சுவாமிமலை என்கின்ற மலையிலே வைத்து தந்தைக்கு தோளிலே இருந்து உபதேசம் செய்த கடவுளை நாம் முத்தமிழ் கடவுள் என்று, முத்தமிழ் கடவுளாக தமிழ் கடவுள்
கடவுளாக பலவிடுகின்றோம். ஆகவே அந்த அன்பனுடைய வடிவமாக அருளாட்சி செய்கின்ற பதியிலே இருந்து அடியவர்களுக்கெல்லாம் வேண்டுகின்ற வரங்களை அள்ளிக் கொடுக்கின்ற